அத்தியாயம் 153. சமரனின் அருகே நின்றிருந்த ரவீந்திரன் வீரேந்திரனின் வார்த்தைகளை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டான். அவன் பாஞ்சால நகரத்தை விட்டு வெளியேறிய போது சமரன் பூஜ்ய தரத்தில் 3 அல்லது 4 நட்சத்திரங்களில் இருந்தது அவனுக்கு நினைவுக்கு வந்தது. ஆனால் கடந்த 3-4 வருடங்களில் சமரனுடைய சக்தி எப்படி பல மடங்கு அதிகரிக்கும்? அவன் தனது சகோதரர்களுக்கு இணையாக வந்துவிட்டானா? வீரேந்திரன் சொன்னதை நம்ப முடியாமல் சமரனை பார்த்தான் ரவீந்திரன். ஆமாண்ணா, ஆனா நான் தனஞ்சய தரவரிசையை அடைஞ்சு ரொம்ப நாள் ஆகல. நான் பயிற்சியில ஈடுபட்டிருந்தேன். திடீர்னு ஒரு நாள் நான் தனஞ்சய நிலையை அடைஞ்சிட்டேன்னு உணர்ந்தேன் என்றான் சமரன். அவனது இந்த வேகத்தை கண்டு சகோதரர்கள் இருவரும் மகிழ்ச்சி அடைந்தனர். உன் வேகம் ரொம்ப அருமை சின்னு. சரியா சொல்லணும்னா உன்னோட இந்த வேகம் முந்தைய வேகத்தை விட அதிகமா இருக்கு. எல்லாத்துக்கும் மேல நீ இதை எப்படி சாதிச்ச என்று மகிழ்ச்சியுடன் கேட்டனர். சமரன் சிரித்துக்கொண்டே தன் சகோதரர்களுக்கு பதிலளித்தான். எனக்கு ஒரே ஒரு வழிதான் தெரியும்னா, கடுமையான பயிற்சி செய்யணும். என்னோட 3 வருட ஒப்பந்தம் முடிவடைகிறதுக்குள்ள நான் என்ன வலிமையானவனா மாத்தியே ஆகணும் என்றான். சமரன் சொன்னதை கேட்ட வீரேந்திரனும் ரவீந்திரனும் ஒரு கணம் அசையாமல் நின்று விட்டனர். சில நிமிடங்களுக்கு பிறகே சமரன் பேசியது அவர்களுக்கு மனதில் உரைத்தது. இதனால் வீரேந்திரனின் முகத்தில் இருந்த புன்னகை லேசான கோபமாக மாறியது. அவன் சமரனிடம், ரட்சமல்லர் குடும்பத்தை சேர்ந்த அந்த யவனிகா உன்னை கொல்ல போறதா நான் கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்ல, உன் கூட இருக்கிற உறவை முறிக்க அவ அப்பாவை கட்டாயப்படுத்துறதாகவும் என்று வீரேந்திரன் பேசி முடிக்கவில்லை. அதற்குள் ரவீந்திரனின் முகத்தில் ஒரு பேய்த்தனமான புன்னகை வந்தது. தப்பு செஞ்சிட்டா, அவ திரும்பவும் ரொம்ப பெரிய தப்பு செஞ்சிட்டா என சிரித்தபடி சொன்னவனின் கண்கள் கோபத்தில் செந்தனலாக மின்னியது. ஆனால் எஃகு போர் வீரர்கள் குழு இன்னும் ரட்சமல்லர் வம்சத்துடன் போட்டியிடும் அளவுக்கு வலுவாக இல்லை என்பதையும் அவன் அறிந்திருந்தான். ஆனால் ரவீந்திரன் எப்போதும் வெற்றி தோல்வி பற்றி கவலைப்பட மாட்டான். விரும்பியதை எல்லாம் செய்ய நினைத்தான். இந்த மனப்பான்மையின் காரணமாகவே அவன் கடுமையாக பயிற்சி செய்து தன்னை மிக வலிமையானவனாக கடினமானவனாக மாற்றிக்கொண்டான். இதனால் பாவூர் நகரம் முழுவதும் இருக்கும் அவனது எதிரிகள் அவனது பெயரை கேட்டாலே பயந்தனர். இந்த பயம் ரவீந்திரனிடம் மட்டுமல்ல, மூத்த சகோதரன் வீரேந்திரன் மீதும் இருந்தது. ஏனென்றால் அவனை போன்ற மூளை அரிதாகவே யாருக்கும் இருக்கும். இதற்கிடையில் சமரன் சிரித்துக்கொண்டே தன் சகோதரர்களின் கோபத்தை தணித்தான். என் அன்பு அண்ணன்களா, நீங்க அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. நானே அவளை கவனிச்சுக்கிறேன். என் பழிய நான் தான் தீக்கணும். இதுக்கிடையில நீங்களும் உங்களை இன்னும் வலுவானவங்களா வளர்த்துக்கோங்க. ஏன்னா நாம இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. என் உயிரை காப்பாத்த நீங்க என் கூடவே இருக்கணும் என்றான். இதை கேட்ட சமரனின் சகோதரர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். பின் அவர்கள் சமரனை பார்த்து சிரித்தபடி, நாளைக்கு என்ன நடக்கும்னு எதிர்காலத்துல போய் யாரும் பார்க்கறது இல்ல சின்னு. நம்ம யாராலும் அதை கணிக்கவும் முடியாது. ஆனா நாம 3 பேரும் சகோதரர்கள்னு நீ நினைவுல வச்சுக்க. உண்மையை சொல்லணும்னா நாங்க 2 பேரும் இந்த எஃகு போரணியை உருவாக்கியதே நம்ம எல்லாருடைய பாதுகாப்புக்காக மட்டும்தான். ஆனா உன்னோட வேகத்தை பார்த்தா எங்க கிட்ட இருந்து உனக்கு எந்த பாதுகாப்பும் தேவைன்னு எங்களுக்கு தோணல என்று கூறி இருவரும் சிரித்தனர். 2 சகோதரர்களின் பேச்சையும் கேட்டுவிட்டு சமரனும் சிரிக்க ஆரம்பித்தான். ஏனென்றால் அவனுடைய வலிமை அதிகரித்ததால் அவனுடைய சகோதரர்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்பதை அவனால் தெளிவாகவே புரிந்து கொள்ள முடிந்தது. மேலும் சமரன் இப்போது தன்னை நன்கு தற்காத்துக் கொள்ள முடியும் என்பதையும் அவர்கள் புரிந்து கொண்டனர். இப்படியே பேசிக் கொண்டிருக்க நேரம் சென்று கொண்டே இருந்தது. எப்போது இரவு ஆனது என்று கூட அவர்களுக்கு தெரியவில்லை. இன்று வரை மதுவை தொடாத சமரன் தனது 2 சகோதரர்களான வீரேந்திரன் மற்றும் ரவீந்திரன் இருவருடன் மகிழ்ச்சியுடன் மதுக்கடைக்கு சென்றான். மறுநாள் சமரன் தூங்கி எழுந்தபோது தலையில் பாரமாக உணர்ந்தான். அவன் கண்களை திறந்தபோது எல்லாம் மங்கலாக தெரிந்தது. அப்போதுதான் அருகில் இருந்த ஜன்னல் வழியே வானம் பிரகாசித்துக் கொண்டிருப்பதை கவனித்தான். அந்த நொடியில் அவன் தலை இன்னும் கனமாகத் தொடங்கியது. முதல் நாள் இரவு நடந்ததை எண்ணிய சமரன் சிரித்துக்கொண்டே தலையை ஆட்டினான். பிறகு சமரன் எழுந்து படுக்கையிலிருந்து இறங்கி தரையில் அமர்ந்தான். பின் நேற்றிரவு குடித்த மதுவை தனது உடலில் இருந்து வெளியேற்றும் வகையில் பயிற்சியை தொடங்கினான். சிறிது நேர பயிற்சிக்கு பிறகு சமரன் திடீரென்று துள்ளினான். அதே நேரம் அவனது உடலில் இருந்து ஒரு நீராவி வெளியேறியது. அதனுடன் சமரனின் உடலில் இருந்த மதுவும் வெளியேறியது. அவன் உடலில் இருந்த மது அனைத்தும் வெளியேறிய பிறகே சமரன் மீண்டும் கண்களை திறந்தான். பின் காற்றை ஆழமாக சுவாசிக்கத் தொடங்கினான். திடீரென்று அவனது அறையின் கதவு திறக்கப்பட்டது. ஒரு அழகான பெண் அறைக்குள் வந்தாள். அந்த பெண் சமரன் எழுந்து அமர்ந்திருப்பதை கண்டவுடன் பதட்டமானாள். அவள் இப்படி அனுமதி கேட்காமல் உள்ளே வருவதை பார்த்து சமரன் தன்னை ஏதாவது சொல்லக்கூடுமோ என்று நினைத்து அவள் மிகவும் பயந்தாள். அதனால் அந்த பெண், நீங்க எழுந்துட்டீங்களா? மன்னிச்சிடுங்க, நீங்க தூங்கிட்டு இருந்தீங்களா? அதான் நான் அனுமதி கேட்காம உள்ள வந்தேன் என்று சமரனிடம் அவசரமாக சொன்னாள். அந்த பெண்ணை உன்னிப்பாக கவனித்தான் சமரன். அவளுக்கு வயது அதிகம் இல்லை.
மாறாக சமரனை விட இளமையாக தெரிந்தாள். அந்த சிறுமி ஒரு வெளிர் பச்சை நிற ஆடை அணிந்திருந்தாள். அவள் குட்டியாக இருந்தாலும் அவள் உடல் மிகவும் வளைந்திருந்தது. அதே சமயம் அந்த பெண் மிகவும் பதட்டமாக இருப்பதை சமரனும் பார்த்தான். அதனால் அவளை பார்த்து சிரித்த சமரன், பரவாயில்ல, என்ன விஷயம்னு சொல்லு என்றான். இதை கேட்டு சற்று வெட்கப்பட்ட அந்த பெண், நான் உங்க முகத்தை கழுவ உதவ வந்திருக்கேன் என்றாள். இதை கேட்ட சமரன் முதலில் சற்று ஆச்சரியப்பட்டான். பிறகு சிரித்துக்கொண்டே, அதெல்லாம் தேவைப்படாது, என் முகத்தை நானே கழுவிக்கிறேன், இதுக்கு உதவியெல்லாம் தேவைப்படாது, அதுக்கு தனியா ஆள்லாம் தேவையில்லை. ஆமா, உன் பெயர் என்ன, அதை சொல்லு என்று கேட்டான். சமரனின் இந்த கேள்வியை கேட்ட அந்த பெண் சற்று ஆச்சரியத்துடன் சமரனை பார்த்தாள். என் பேரு சுடர்மதி என்றாள். அவள் பதிலை கேட்ட சமரன் தலையை அசைத்து எழுந்தான். பின் முகத்தை கழுவிக்கொண்டு அந்த பெண்ணின் கையில் இருந்த துணியை வாங்கி தன் முகத்தை துடைத்துக் கொண்டு அந்த பெண் வைத்திருந்த பெட்டியிலேயே அந்த துணியை மடித்து வைத்தான். அவன் செய்வதை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்த பெண் அவன் துணியை கொடுத்ததும் அறையை விட்டு வெளியே சென்றாள். சமரன் அவள் செல்வதையே பார்த்து கொண்டிருந்தான். அவளுடைய நடையிலும் பாம்பிடம் இருந்த அதே நெகிழ்வுத்தன்மையை கண்டான் சமரன். தன் நினைப்பை எண்ணி திடுக்கிட்ட சமரன், அட கடவுளே, நான் என்ன இப்படி மாறிட்டேன்? ஒரு நாள் நாகங்களோட போராடிட்டு பார்க்கிறவங்களை எல்லாம் பாம்பா கற்பனை பண்றேன் என்று தன்னைத்தானே பார்த்து சிரித்துக் கொண்டான். தன் படுக்கைக்கு சென்ற சமரன் அங்கிருந்த கருப்பு வாளை எடுத்தான். முதுகில் வாளை தொங்கவிட்டவன் சிரிக்கத் தொடங்கினான். ஏனென்றால் ஒரு வருட கடுமையான பயிற்சிக்கு பிறகு ஆரம்பத்தில் கனமான கருங்கல்லாக தெரிந்த இந்த கனமான வாள் இப்போது சாதாரணமாக அவனுக்கு தெரிந்தது. சமரன் தனது உடலில் இருந்து வாளை அகற்றியவுடன் அவனுடைய சக்திகள் திடீரென நிறைய அதிகரிக்கும். மேலும் ஒருவருடன் சண்டையிடும் போது இது அவனது பார்வைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை சமரன் புரிந்து கொண்டான். ஏனென்றால் சமரனின் வேகம் மற்றும் வலிமை இரண்டுமே வாளை அகற்றும் போது மிகவும் அதிகமாக இருந்தது. அதன் காரணமாக எதிரில் இருப்பவர் அதிர்ச்சியும் வருத்தமும் அடைவார். சமரன் தனது முதுகில் இருந்த வாளை எடுத்து ஒருமுறை காற்றை தாக்கினான். ஆனால் தவறுதலாக அவனது தாக்குதல் அருகில் தொங்கிய மர அலமாரியில் மோதியது. அந்த அலமாரி 2 துண்டுகளாக உடைந்தது. அத்துடன் அதன் மீது வைத்திருந்த சில ஆடைகளும் தரையில் சிதறின. இதை கண்ட சமரன் சிரித்துக்கொண்டே வாளை மீண்டும் முதுகில் தொங்கவிட்டான். அந்த அறையில் இருந்து சிறிது தூரத்தில் நின்று கொண்டிருந்த சுடர்மதி சமரனின் அறையிலிருந்து அந்த சத்தம் கேட்டவுடன் அவசரமாக அங்கு சென்று பார்த்தாள். அங்கு மர அலமாரி உடைக்கப்பட்டு அதில் சில துணிகள் தரையில் சிதறி கிடந்தன. இதை பார்த்த அவள் சமரனிடம் எதுவும் பேசவில்லை. மாறாக அவள் தவறு செய்தது போல அமைதியாக தரையில் இருந்து துணிகளை எடுக்க ஆரம்பித்தாள். அவள் இதை செய்வதை பார்த்த சமரன் சிறிது கோபமடைந்தான். அதனால் அவனும் தரையில் இருந்து துணிகளை எடுக்க குனிந்தான். ஆனால் திடீரென்று அவனுடைய கண்கள் சுடர்மதியின் அழகான மணிக்கட்டுகளில் விழுந்தன. அவளுடைய மணிக்கட்டுகள் மடிப்புகளால் மூடப்பட்டிருப்பதை கண்டான். அது ஒரு பச்சை பாம்பின் உடலின் மடிப்பு. இதை பார்த்த சமரனின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. அதன் பிறகு அவன் சுடர்மதியின் பாதங்களை ரகசியமாக பார்த்தான். ஆனால் அங்கு பாம்பு வாளை காணவில்லை. மாறாக இந்த பெண்ணுக்கு மனிதர்களைப் போன்ற கால்களே இருந்தன. கீழே விழுந்த ஆடைகளை அடுக்கிய சுடர்மதி தன் தலையை திருப்பி சமரனை பார்த்தாள். சமரன் அவளைத்தான் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருப்பதை கண்டாள். ஆனால் அவளிற்கு சமரன் என்ன பார்த்தான், எதற்காக இத்தனை ஆச்சரியமடைந்தான் என்று புரியவில்லை. எனவே சுடர்மதி அவளை சுற்றி பார்த்தாள். திடீரென்று சமரனின் முகத்தில் தோன்றிய ஆச்சரியத்தின் காரணம் என்ன என கண்டுபிடிக்க முயன்றாள். ஆனால் அவளை சுற்றி எதுவும் இல்லாததால் அவளால் எதையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்போதுதான் அவளுக்கு அந்த சந்தேகம் வந்தது. இதை உணர்ந்த சுடர்மதி பீதியடைந்து தன் மணிக்கட்டை மறைத்துக் கொண்டு 2 அடி பின்வாங்கினாள். பின்னோக்கி நடந்தவளின் மனதில் என்ன பயம் வந்ததென சமரனால் யூகிக்க முடியவில்லை. சட்டென்று நடுங்க ஆரம்பித்தாள். அந்த பெண் நடுங்கும் குரலில் சமரனிடம் விளக்க முயன்றாள். மன்னிச்சிடுங்க, ஆனா நான் உங்களை பயமுறுத்த விரும்பல என்று பதட்டத்துடன் அவசரமாக சொன்னாள். சமரனுக்கு நடுங்கும் அந்த பெண்ணை கண்டு மிகவும் வருத்தமாக இருந்தது. புலிப்பாலைவனத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் ஒரு மனித பெண் நாகபுர ஆணுடன் அடிக்கடி உறவு கொள்வாள் என்றும் அந்த உறவில் பொதுவாக ஆண் குழந்தையோ அல்லது பெண் குழந்தையோ பிறக்காது என்றும் சமரன் முன்பு கேள்விப்பட்டிருந்தான். ஆனால் 1000 பேருக்கு ஒருமுறை ஒரு மனித பெண் நாகபுர ஆணின் குழந்தையை பெற்றெடுப்பது வழக்கம். பாதி மனிதன் பாதி பாம்பாக பிறந்த அத்தகைய சிறப்பு குழந்தைகள் 2 வருடங்களுக்கு மேல் வாழ முடியாது. ஆனால் இப்போது சமரன் முன் நடுங்கி அழுது கொண்டிருந்த சிறுமி 15-16 வயது நிரம்பியவளாயிருந்தாள். இப்படிப்பட்டவர்களை சபிக்கப்பட்டவர்களாக கருதியதால் பல வருடங்களாக அவர்கள் மக்களின் கிண்டல்களை கேட்டுக்கொண்டிருந்தனர். மேலும் இப்படிப்பட்டவர்களை மக்கள் மனிதர்களாக கருதவில்லை. நாகபுர மக்களும் அவர்களை தங்களுக்குள் ஒருவராக கருதுவது இல்லை. இதையெல்லாம் நினைக்கும் போது சமரனுக்கு அந்த பெண்ணின் மீது மிகவும் வருத்தம் ஏற்பட்டது.
சமரன் சிரித்துக்கொண்டே அந்த பெண்ணின் அருகில் வந்து அந்த பெண்ணின் தாடையில் கையை வைத்து தன்னை நோக்கி அவளை திருப்பி, எதுக்காக நீ இப்ப அழுற என்று கேட்டான். பின் குனிந்து அழுது கொண்டிருந்த பெண்ணின் மணிக்கட்டை பார்த்து அவளிடம் மெல்லிய குரலில், இந்த பச்சை அடுக்குகள் ரொம்பவே அழகா இருக்கு, பச்சை குத்துன மாதிரி பார்க்க கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு என்றான். இதை கேட்ட சிறுமி திகைத்து நின்றாள். ஏனென்றால் அவள் பிறந்தது முதல் இன்று வரை அவளே பார்த்து பயப்படும் தன் மணிக்கட்டில் இருக்கும் பாம்பு போன்ற மடிப்புகள் யாரோ ஒருவருக்கு அழகாக தோன்றலாம் என்று அவள் நினைத்ததே இல்லை. இந்த ஆச்சரியத்துடனேயே அந்த பெண் சற்று தைரியத்தை வரவழைத்து சற்று தயக்கத்துடன், அவங்கள பார்த்து உங்களுக்கு பயமா இல்லையா என்று கேட்டாள். அவளின் கேள்வியை புரிந்து கொண்ட சமரன் சுடர்மதியின் ஈரக் கண்களை பார்த்தான். கவனமாக பார்த்த சமரன் அதில் 3 பச்சை குறிகளை கண்டான். அந்த தழும்புகள் மிகவும் சிறியதாக சுடர்மதியின் கண்ணிற்குள் மறைந்திருந்தன. அதையே கவனித்த சமரனின் மூச்சு திடீரென ஒரு கணம் நின்றது. சமரன் தன் கவனத்தை அவள் கண்களில் இருந்து வேகமாக விலக்கிக் கொண்டான். இது எப்படி நடக்கும்? என் உள்பலம் ரொம்பவே வலுவானது, ஆனாலும் நான் என் கட்டுப்பாட்டை இழக்கிற மாதிரி உணர்ந்தேனே என்று தனக்குள் முணுமுணுத்த சமரன் அந்த பெண்ணின் கண்களை மீண்டும் ஒரு முறை உற்று பார்த்தான். ஆனால் ஒரு கணம் முன்பு தன்னை கட்டுப்படுத்த தொடங்கிய அந்த 3 பச்சை குறிகளும் இப்போது அந்த பெண்ணின் கண்களில் இருந்து மறைந்திருந்தது. இதை கண்ட சமரன் வியந்தான். அவனுக்குள் பதட்டம் அதிகரித்தது. ஒருவேளை இது என் மாயையா, என் மன பிரம்மையால தான் எனக்கு அப்படி தோணுதா? இதுக்கெல்லாம் நான் நேத்து அதிகமா குடிச்சதுதான் காரணமோ என்று தனக்குள் கேட்டுக்கொண்டான் சமரன். அவனால் தெளிவான முடிவை எடுக்க முடியவில்லை. பின் மது அருந்தியதுதான் காரணமாக இருக்கும் என தன்னை சமாதானம் செய்து கொண்ட சமரன் தலையை ஆட்டி புன்னகையுடன் சுடர்மதியிடம் மன்னிப்பு கேட்டான். என்னை மன்னிச்சிடு, நீ என்னை பார்த்து பயந்துட்டேன்னு நினைக்கிறேன். உன்னை பயமுறுத்தணும்னு நான் நினைக்கல. நீ என்னை பார்த்து பதறத பார்க்க எனக்கு கஷ்டமா இருக்கு என்றான். சுடர்மதி தலையை மட்டும் ஆட்டினாள். அவள் மிகவும் ஆச்சரியத்தில் இருந்தாள். ஏனென்றால் அவளிடம் மன்னிப்பு கேட்ட முதல் நபர் சமரன் தான். அதனால் அவளால் எதுவும் பேச முடியவில்லை. என்ன செய்வது என்று அவளுக்கு தெரியவில்லை. சில நொடிகள் அமைதியாக இருந்த சுடர்மதி தலையை குனிந்து தாழ்ந்த குரலில், உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா என்கிட்ட சொல்லுங்க, உங்களோட தேவைகளுக்கு நான் எப்போதும் இங்கே இருப்பேன் என்றாள். இதை கேட்ட சமரன் புன்னகையுடன் தலையை ஆட்டினான். அதே புன்னகையுடன் அவன், ஆமா, என் சகோதரர்கள் 2 பேரும் எங்க என்று கேட்டான். சுடர்மதி தனது இனிமையான தாழ்ந்த குரலில், தலைவர் வீரேந்திரனும் தலைவர் ரவீந்திரனும் அணியோட சில முக்கியமான வேலைகளை பார்க்க நீதிமன்றத்தில் அமர்ந்திருக்காங்க. நீங்க போகணும்னு விரும்பினா நான் உங்களை அங்க அழைச்சிட்டு போக முடியும் என்றாள். எதையோ சிறிது நேரம் யோசித்த சமரன், இல்ல பரவாயில்ல இருக்கட்டும், அவங்க முக்கியமான வேலையில இருக்காங்கன்னா நான் அவங்கள தொந்தரவு செய்ய விரும்பல. சரி, இங்க இந்த இடத்தை எல்லாம் உன்னால எனக்கு சுத்தி காட்ட முடியுமா என்று கேட்டான். சுடர்மதி உடனே தலையை அசைத்து ஒத்துக்கொண்டு முன்னால் வந்தாள். அவள் சமரனையே முன்னே செல்லும்படி சைகை செய்தாள். சமரன் அறையை விட்டு வெளியே வந்தவுடன் வானத்தில் இருந்து வந்த பிரகாசமான சூரிய ஒளி நேரடியாக அவன் முகத்தில் விழுந்தது. அவன் தன் முகத்தில் முன்கையை கொண்டு வந்து மறைத்தான். ஆனால் சில நொடிகளிலேயே அந்த சூரியனின் மிதமான வெப்பத்தை சமரன் விரும்ப ஆரம்பித்தான். ஏனென்றால் அது அவனுக்கு வலி தரும் சுட்டரிக்கும் மதிய சூரியன் அல்ல, மென்மையான இதம் தரும் காலை சூரியன். சுடர்மதியுடன் நடந்து சென்ற சமரன் மற்ற குழுவினரை பார்த்தான். தன்னை பார்ப்பவர்கள் அனைவரும் தன்னிடம் வருவதையும் நண்பர்களைப் போல பேசுவதையும் கண்டு சமரன் ஆச்சரியப்பட்டான். இங்கு உள்ள அனைவருக்குமே தன்னை பற்றி தெரியும் என்று சமரன் புரிந்து கொண்டான். ஆனால் சமரனின் அருகில் நிற்கும் சுடர்மதியின் மீது அவர்களது கண்கள் விழுந்தவுடன் அவர்களது புன்னகை மறைய ஆரம்பித்தது. அவர்களுடைய முகம் சுடர்மதியின் மீது வெறுப்பை காட்டியது. சுடர்மதியை இப்படி கண்களால் அவமானப்படுத்துகிறவர்களை கண்ட சமரன், ஏன் எல்லாரும் இந்த ஏழை பொண்ணுகிட்ட இப்படி நடந்துக்கிறாங்க? இவளோட பிறப்புல இவ மேல இந்த தப்பு இல்லையே என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்டே சுடர்மதியின் அடையாளம் இங்குள்ள எல்லோருக்கும் தெரியும் என்று புரிந்து கொண்டான். சுடர்மதியின் குனிந்த தலையையும் வேதனை நிறைந்த கண்களையும் பார்த்த சமரனுக்கு தெருவில் செல்லும் யார் யாரோ அவனை கேவலமாக கேலி பேசி பூஜ்யம் என்று அழைத்து அவமானப்படுத்தியதுதான் நினைவுக்கு வந்தது. சம்பவத்தை தெரிந்து கொள்ள உடனே பாக்கெட் FM டவுன்லோட் செய்து இலவசமாக கேளுங்கள். போர்க்கண்ட சிங்கம்.